ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் 5 வியாழக்கிழமை. ஸோ இன்றைக்கி பாருங்கள், வேறு லெவலில் மூமெண்ட்டை கொடுத்தான். இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட்னு வச்சுக்கோ, அந்த அளவுக்கு போயிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி நமக்கு காலையிலேயே வந்து நிறைய ட்ராப் இந்த இடத்துக்குள்ளாரலாம். இது பாருங்க, இது ஃபுல்லாகவே ட்ராப் தான். இது வரைக்கும் ட்ராப்பு தான், ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ரெக்கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா. என்னோடய ப்ரோக்கரேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஹெவியாக போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. ஒரு 1000-2000 நமக்கு வருது அப்படிங்கிறப்ப அது ஒரு 1000-2000 போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடணும். ஓகேங்களா. இன்றைக்கான ப்ராஃபிட் ஸோ 8900. ஸோ அவ்வளோதான். எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கேன் பாருங்கள், ஓவர் அதெல்லாம். சரிங்களா, அதை விடுங்க. ஸோ என்னோடய ஓப்பனிங் பேலன்ஸ் இது தான், 37,400. ஓகேங்களா. ஸோ 42,000 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ப்ரோக்கரேஜ் மட்டும் இவ்வளோ, கிட்டத்தட்ட 4,000 வரைக்கும் போயிடுங்க. கண்டிப்பாக இதில் இன்னொரு 500 வரைக்கும் இல்லை 300 வரைக்குமாவது போயிடும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு வித்ராவில் ஒரு 3000 வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 39,000 வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா நாளைக்கு. ஸோ பரவாயில்ல, இருக்கட்டும். ஸோ டுமாரோ பார்ப்போம். ஸோ இந்தமாரி தாங்க, ஏன் வாய்ப்பு இருக்கும்போது எடுங்கன்னு சொல்கிறேன்னா இதுதான். ஒரு நேரம் நீங்கள் நிறைய லாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஏன்னா ஆல்ரெடி லாஸ் பண்ணதாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த வாய்ப்புகள் இருக்கும்போது இந்தமாரி எடுத்தால் தான் உங்களுக்கு அகைன் ஏதாவது ட்ரேடு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே, பார்ப்போம் டுமாரோ. ஓகே, பாய். கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்காமல் ட்ரேட் பண்ணாதீங்க. டைம் இருக்குது, பொறுமையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. ஏன்னா கற்றுக்காமல் எடுத்திங்கன்னா நிறையா மிஸ்டேக் பண்ணிங்க. அதேமாரி தைரியமாக எடுங்க. சரிங்களா. ஏன் இதுக்கு லாட் சைஸ் அதிகம் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ லாட் சைஸ் அதிகம் போட்டால் வரும், ஆனால் நஷ்டம் வரும்போது உங்களால் தாங்க முடியுமா? லாபம் வரும்போது சந்தோஷம் வரும், நஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம்ல. ஒரே அடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சின்ன சின்னதாக லாக் பண்ணலாம். மிஞ்சி போனால் ப்ரோக்கரேஜ் எவ்வளோங்க போகும்? 50,000 போயிட போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தாங்க. 3000 போணுச்சுன்னா 5000 இருக்குது, நான் 3000 எடுத்துப்பேன். ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு லாபம் வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லாக் பண்ணுங்கள். அதிகப்படியாக போட வேணான்னு சொல்ல, அது நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கான நாலேஜ் இருக்கணும். இன்னொன்று, என்கிட்ட கேபிட்டல் இப்போதைக்கு இதில் போட்டிருக்கிறது கம்மி தான். ஸோ அந்த 40,000க்குள்ளார நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ பிற்காலத்தில் அதிகமாக போட ட்ரை பண்ணுவோம். நீங்கள் இது உடனே போட்டு பண்ணாதீங்க. ஏன்னா லாபம் வரும்போது சந்தோஷம், நஷ்டம் வரும்போது ரொம்ப சோர்ந்து போகிற நிலைக்கு வந்துடுவீங்க. வேண்டாம், அது பண்ண வேண்டாம். போதும், சின்ன சின்னதாக பண்ணி கொஞ்சமாக இருந்தாலே போதும். சரிங்களா. பெரிய லெவலில் எதிர்பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் நிறைய நாலேஜ் வேணும். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. ஸோ நான் ஓவர் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வாய்ப்பு, என்னோடய ஸ்ட்ராட்டஜி வரும்போது எடுக்கிறேன். அது எனக்கு ஒரு டைம் 2 டைம் வந்தால் ஓகே அப்படிங்களாம். எனக்கு டே ஃபுல்லாக நிறைய டைம் வருங்க. சரிங்களா. ஏன்னா எனக்கு அந்தமாரி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அதனால் நிறைய டைம் இருக்கும்போது எடுப்பேன். நம்மளையும் மீறி சில நேரம் போகும். என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் எடுத்ததுனால தான் ஸோ கண்டினியூவாக ப்ராஃபிட் கொண்டு வர முடியுது. ஸோ இல்லைன்னா வராது. ஒரு சில நேரம் அதிகமாகவும் ஒரு சில நேரம் கம்மியாகவும் வரும். ஓகேங்களா. ஸோ வரதை ஏற்றுப்போம், எதுவாக இருந்தாலும். லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி. ஓகே, பார்ப்போம். டுடே ப்ராஃபிட் இது தான். ஸோ நான் ஒரு 3000 வரைக்கும் எடுத்துட்டேன்னா ஸோ ஒரு 39,000 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் டுமாரோ.